Hi students, today we have start new lesson unit 9 solution. What is mean by solution? Solution means binary homogeneous mixture. இப்போ binary அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா 2 அதில் நமக்கு ரெண்டு இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ சொல்யூஷன் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா பைனரின்னு சொல்லியாச்சு. பைனரி ஹோமோஜீனியஸ், ஹோமோ மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக இருக்கும். ரெண்டு மீடியம் இருக்குது அப்படின்றதுனா ரெண்டுமே சேமாக இருக்கும். ஹோமோஜீனியஸ் மிக்சர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ பைனரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பைனரி என்னது 2. அப்போ என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்னா என்னென்ன எது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட். சரிங்களா? சிம்பிள். அப்போ சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்தது சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்து இந்த சொல்யூஷனில் நம்ம இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்னா என்னென்ன, எது ரெண்டும் கம்பைனிங் ஸ்டேட்டில் இருக்கிறது சொல்யூஷன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த சொல்யூஷனில் என்னென்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அது எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம், நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெல்லாம் அந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணுறோம், அதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன. சரிங்களா? அப்போ அதை பேஸ் பண்ணி தான் அதனுடைய பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட்லாம் எப்படி இருக்குது, இப்போ அதுக்குள்ளார அந்த சொல்யூஷனில் இருக்க நம்பர் ஆஃப் மோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. ஓகேங்களா? அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? நமக்கு தெரியும் நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே என்னது ஒரு சொல்யூஷன். ஓகேங்களா? அப்போ சொல்யூஷன் அப்படிங்கிறது நிறைய காம்போசிஷன் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, அப்போ சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் ரெண்டு மீடியமும் ஒரே ஸ்டேட்டுக்கு மாறிடும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாலிடில் சுகர் எடுத்துக்கிறேன். சரிங்களா? லிக்விடில் நான் லிக்விட் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் சேர்ந்து நான் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அப்போ எதனுடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, அதில் லிக்விட் ஃபார்மில் இருக்க அந்த வாட்டரோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், சொல்யூட் அப்படிங்கிற சுகர் வந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா? அப்போ எப்பயுமே தெரிஞ்சுக்குங்க, சொல்யூட் ஒரு சொல்யூஷன் அப்படின்னா சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் சொல்யூஷன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து எதுடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூட்டோட குவான்டிட்டி லோ அமௌண்ட்டாக இருக்கணும், சால்வெண்ட் வந்து ஹையாக இருக்கணும். எப்பயுமே எல்லா இடத்துலையும் சால்வெண்ட் வந்து ஹையாக இருக்கணும், சொல்யூட் வந்து லோவாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ சுகர் வந்து இந்த இடத்துல லோவாக இருக்கும். சரிங்களா? இங்கே வாட்ரு வந்து ஹையாக இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ரு வந்து சுகரை கரைக்கும். அப்போ தான் ஒரு சொல்யூஷன், சுகர் சொல்யூஷனுங்கிறது கிடைக்கிது. அப்போ கரைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோமோஜீனியஸ் மிக்சர் தான் கிடைக்குது. பாருங்கள், ஃபுல்லாகவே நமக்கு வந்து லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஹோமோஜீனியஸ் மிக்சர். அப்போ சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ப்ரெசென்ட் ஆகிருக்கு சி வாட்டர். சரிங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா எர்த் சர்ஃபேஸில் 70%. ஓகேங்களா? அந்த சி வாட்டர் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஓகேங்களா? அப்போ சி வாட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் எர்த் சர்ஃபேஸில் இருக்குது, 70% இருக்குது. அதில் நிறைய சாலிட் வந்து டிசால்வ் இருந்தாலுமே சரிங்களா மோஸ்ட்டாக என்ன இருக்குது, சோடியம் குளோரைடு கலந்துருக்கு, உப்பு அதில் இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து அந்த நம்ம எவாப்ரேட் பண்ணோம் அப்படின்னா தான், அந்த வாட்டரை எவாப்ரேட் பண்ணும்போது தான் நமக்கு சோடியம் குளோரைட் கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி அந்த உப்பு வந்து என்ன எப்படி இருக்குது, சோடியம் குளோரைட் அந்த வாட்டரில் சி வாட்டரில் கலந்துருக்கு. ஓகேங்களா? அப்போ அதுவும் என்னது ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர் தான். ஓகேங்களா? அது ஒரு சொல்யூஷன், சால்ட் சொல்யூஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சொல்யூஷன் ஏர் எடுத்துக்கலாம். ஏர் அப்படிங்கிறது என்ன, ஹோமோஜீனியஸ் மிக்சர், நிறைய ஏர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு, நைட்ரஜன், ஆக்சிஜன், சரிங்களா, கார்பன் டை ஆக்சைடு, நிறைய ஏர் வந்து இதில் என்ன இருக்குது, மிக்ஸ் ஆகிருக்கு. அதுவும் என்னது தனித்தனியாக இருக்குது, இல்லை ஹோமோஜீனியஸ், ஒரே மாதிரி தான் கேஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு சாலிட் மெட்டீரியல் பிராஸ். சரிங்களா? இது ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர். என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னா காப்பர், ஜிங்க் ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராஸ்.
ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரியெல்லாம் தான் சொல்யூஷன் இருக்குது. இதனுடைய கான்சன்ட்ரேஷன் எந்த பர்சன்டேஜில் மிக்ஸ் ஆகிருக்கு, இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா. அது நிறைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடு, கேஸு, சாலிடு. லிக்விடில் எக்ஸாம்பிள் சீ வாட்டர், அது ஒரு சொல்யூஷன் தான். நெக்ஸ்ட்டு கேஸ், ஏர், சரிங்களா, அது ஒரு சொல்யூஷன் தான். நெக்ஸ்ட்டு சாலிடு, அலாய்ஸ், இது ஒரு சொல்யூஷன். ரெண்டு இது ஒன்றா சேர்ந்துருக்கு, அலாய்ஸ். ஓகேங்களா. அப்போ இதெல்லாமே எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜினிட்டி. எல்லாமே ஒரே ஃபார்மில் இருக்குது, மிக்ஸ் ஆகிடுது. தனித்தனியாக இருக்க ரெண்டையும் நம்ம எடுத்துட்டாலுமே சரிங்களா, ஃபைனலாக மிக்ஸ் ஆகி டிசால்வ் ஆன வாட்டி நமக்கு ஒன்றா கிடைக்குது, ஒரே ஸ்டேட்டில் கிடைக்குது. அதுதான் ஹோமோஜினிட்டி அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். சரி, இதில் நமக்கு அதனுடைய பார்ட், இண்டிவிஜுவல் பார்ட், காம்போனன்ட்ஸ் ஆர் கன்ஸ்டியூடன்ட்ஸ், அதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா. இப்போ சோடியம் குளோரைடு எடுத்துட்டோம்னா சால்ட்டு, அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும், வாட்டரில் டிசால்வ் கரைஞ்சிருக்கும். சரிங்களா. அப்போ அந்த சொல்யூஷன் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். நிறைய டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. சரிங்களா, அதை நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா. அப்போ என்னென்ன டைப்பு, சரிங்களா, கேஸு லிக்விடில் மிக்ஸ் ஆகிருக்கு, சரிங்களா, சாலிடு லிக்விடில் மிக்ஸ் ஆகிருக்கு, அதோடைய டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். என்ன டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நான் சோடியம் குளோரைடு வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணும்போது அந்த சோடியம் குளோரைடில் இருக்க இந்த Na+Cl- வாட்டர் ஃபுல்லாகவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிருக்கும். சரிங்களா, கரெக்டாக யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். சரிங்களா, அதனால அதில் என்ன இருக்குது, கரைஞ்சிருக்கு. அதுதான் சோடியம் குளோரைடு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த மாதிரி பீக்கரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டருங்கிற சால்வெண்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இதில் சோடியம் குளோரைடுங்கிற சாலிட் ஃபார்மில் இருக்க சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறேன். வாட்டரில் போட்ட பாட்டி இது எப்படி அயனைஸ் ஆகும், தனித்தனியாக பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Na+Cl- வாட்டர் ஃபுல்லாகவே, அந்த சால்வெண்ட் ஃபுல்லாகவே யூனிஃபார்மாக என்ன நடக்கும், டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அப்போ எல்லாமே கரைஞ்சி நமக்கு ஒரு ஹோமோஜினியஸ் மிக்சர் கிடைக்குது. ஓகேங்களா. அப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்யூட்டாக இருக்கட்டும் சரி, சால்வெண்ட்டாக இருக்கட்டும் சரி. ஓகேங்களா. தமிழில் சொன்னோம்னா அதிக அளவு இருக்கிறது தான் சால்வெண்ட்டு. சால்வெண்ட் அப்படிங்கிறது கரைப்பான். அப்போ கரைக்கும், அதனுடைய நேச்சர் என்ன, கரைக்கும். ஏதாவது ஒரு பொருளை போட்டோம்னா கரைச்சிரும். ஓகேங்களா. சொல்யூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரைபொருள், கரைகிறது. அதில் எக்ஸாம்பிள் சொல்யூட், சுகர் பார்த்தோம். ஓகேங்களா. இதனுடைய மீனிங் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சால்வெண்ட் அப்படின்னா தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரைப்பான், கரைக்கும். சொல்யூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரைபொருள், இதனுடைய நேச்சர் கரைக்கும், இது கரையும், அதில் கரையும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, சொல்யூட் ஆர் சால்வெண்ட் ரெண்டுமே சாலிட், லிக்விட், கேஸ், இந்த 3 ஸ்டேட்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறாங்க. சரியா, சாலிட், லிக்விட், கேஸ் இந்த 3 ஸ்டேட்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே. அப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இன்ஆர்கானிக் சால்வெண்ட், இன்ஆர்கானிக் எல்லாமே, இன்ஆர்கானிக் மெட்டீரியல் எல்லாமே இன்ஆர்கானிக் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகும். ஆர்கானிக் மெட்டீரியல் எல்லாமே, சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ஆர்கானிக் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சால்வெண்ட்னா ஹை அமௌண்ட் இருக்கிறது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அப்போ நம்ம எடுத்துக்கிற வாட்டர் அப்படிங்கிறது சால்வெண்ட்டாக இருந்துச்சு, சரிங்களா, இருந்துச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷன் அக்வஸ் சொல்யூஷன். இப்போ சுகரை வாட்டரில் நான் டிசால்வ் பண்ணியிருக்கேன், கரைச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த சொல்யூஷனுக்கு நேம் என்ன, அக்வஸ் சொல்யூஷன். இதுவே சப்போஸ் சால்வெண்ட்டாக ஆர்கானிக் சால்வெண்ட் ஒரு சிலது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆர்கானிக்கில் என்னென்ன மாதிரி சால்வெண்ட் இருக்குது, பென்சின், கார்பன் டெட்ராக்ளோரைட், CCl4, ஈத்தர் எக்ஸட்ரா, இன்னும் நிறைய இருக்குது. ஓகேங்களா. இது எல்லாமே வாட்டர் இல்லாமல் சால்வெண்ட் இது. சரிங்களா. இந்த சொல்யூஷனுக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அக்வஸ் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனுக்கு நேம் என்ன, நான் அக்வஸ் சொல்யூஷன். வாட்டர் இல்லாத சொல்யூஷனுக்கு நேம் என்ன, நான் அக்வஸ் சொல்யூஷன். இதுதான் இதனுடைய சொல்யூஷனில் டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சொல்யூஷன். சரிங்களா. என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ், அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1ல் கேசியஸ் சொல்யூஷன். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம்
சொல்யூஷன் அப்படிங்கிறது லிக்விட்லேயும் இருக்கும், கேஸ்லேயும் இருக்கும், சாலிட்லேயும் இருக்கும்னு சொல்லிட்டோம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் ஆஃப் சொல்யூஷனில் கேசியஸ் சொல்யூஷன். அப்போ கம்பல்சரி இந்த டேபிளிலிருந்து 1 மார்க் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ சொல்யூட் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிட்டோம்? கேஸு, சால்வெண்ட்டு கேஸு. அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது? ஏர். ஓகேங்களா? மிக்சர் ஆஃப், இப்போ நைட்ரஜன் ஆக்சிஜன், இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு என்னது? இதுவும் கேஸு இதுவும் கேஸு. சரிங்களா? அது ஒரு கேஸஸ் சொல்யூஷன். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் என்ன? ஏர், மிக்சர் ஆஃப் நைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் அதர் கேஸஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் லிக்விட் கேஸு. லிக்விட் கேஸு. அப்போ லிக்விட் கேஸ்க்கு நமக்கு தெரிகிற மாதிரி என்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது எப்படி சொல்லுவாங்க, 1 மார்க்கில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து லிக்விட் இன் கேஸு. அப்போ லிக்விட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸில் இருக்குது. ஏன்னா சால்வெண்ட்டு அப்படிங்கிறது தான் என்னது? கேஸாக இருக்குது. அப்போ அதுதான் ஹை அமௌண்ட்டாக இருக்கும். சொல்யூட் அப்படிங்கிறது லிக்விட், அது லோ அமௌண்ட் ஆஃப் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ப்ளஸ் ஏர் தான். ஓகேங்களா? க்ளவுடு. சரிங்களா? பனிமூட்டம், பனி புகையை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். இப்போ பனி புகை அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏர் அதிகமாக இருக்கும், கேஸ் அதிகமாக, லிக்விட் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அது வந்து லிக்விட் இன் கேஸ்க்கு எக்ஸாம்பிள். லிக்விட் இன் கேஸ், லிக்விட் எதில் இருக்குது? கேஸில் இருக்குது. அப்போ கேஸில் லிக்விட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லோ அமௌண்ட்டாக இருக்கும், இது ஹை அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ ஹை அமௌண்ட்டாக இருக்கிறதா சால்வெண்ட், லோ அமௌண்ட்டாக இருக்கிறதா என்னது? சொல்யூட். அப்போ இந்த கான்செப்ட் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சாலிட் கேஸ். இப்போ பாருங்களேன், சாலிட் சொல்யூட்டில் இருக்குது, சால்வெண்ட்டு கேஸில் இருக்குது. சரிங்களா? இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? கேம்பர் இன் நைட்ரஜன் கேஸு. சரிங்களா? அப்போ என்ன எடுத்துக்கலாம்? ஸ்மோக் எடுத்துக்கலாம். அப்போ ஸ்மோக் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் சாலிட் இன் கேஸ்க்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? அப்போ கேம்பர் என்ன பண்ணுறோம்? நைட்ரஜன் கேஸோட மிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ வந்து நமக்கு சால்வெண்ட் கேஸ் அதிகமாக இருக்கும், சொல்யூட்டுங்கிற சால்வெண்ட்டு கம்மியாக இருக்குங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள், லிக்விட் சொல்யூஷன் கேஸ் இன் லிக்விடு. அப்போ கேஸ் எதில் இருக்குது? லிக்விட் இருக்குது. அப்போ எதனுடைய குவான்டிட்டி அதிகமாக இருக்குது? லிக்விடோட குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, அதுதான் சால்வெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு கார்பனேட்டட் வாட்டர், 7up. 7upல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலில் லிக்விட் அதிகமாக இருக்கும், கேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதுதான் கேஸ் இன் லிக்விடுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் லிக்விடுக்கு எத்தனால் டிசால்வ்ட் இன் வாட்டர். எத்தனாலும் ஒரு சால்வெண்ட் தான். சரிங்களா? இதுவும் என்னது? வாட்டரும் ஒரு சால்வெண்ட்டு தான். அப்போ ரெண்டையுமே ஒன்றோடு மிக்ஸ் பண்ணும்போது இதுவும் எத்தனாலும் ஒரு லிக்விடு, வாட்டரும் லிக்விடு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு லிக்விட் இன் லிக்விட் கிடைக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு சாலிட் இன் லிக்விட். சாலிட் இன் லிக்விட், சால்ட் வாட்டர். அப்போ எது கம்மியாக இருக்குது? சாலிடு கம்மியாக இருக்குது, சொல்யூட்டாக இருக்குது, லிக்விட் வந்து சால்வெண்ட்டாக இருக்குது. இது ஒரு சால்ட் வாட்டர் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சாலிடு சொல்யூஷனில் நம்ம கேஸ் இன் சாலிடு. கேஸ் வந்து சாலிடில் இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்? சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் பெலேடியம். அப்போ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன்ஸ் வந்து பெலேடியம் அப்படிங்கிறதுல இருக்குது. சரிங்களா? அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் கேஸ் இன் சாலிடு. அப்போ சாலிடு அதிகமாக, பலேடியம் அதிகமாக இருக்கும், கேஸ் ஹைட்ரஜன் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லிக்விட் இன் சாலிடு. இப்போ லிக்விட் இன் சாலிடு எடுத்துக்கும் போது எக்ஸாம்பிள் அமால்கம். அமால்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் மெர்குரி. அப்போ சோடியம் மெட்டல் இது வந்து சாலிடு ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா? மெர்குரி அப்படிங்கிறது லிக்விடு ஃபார்மில் இருக்குது. இப்போ இது லிக்விட் இன் சாலிடுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு சாலிட் இன் சாலிடு கோல்டு அலாய். சரிங்களா? நமக்கு தெரியும் கோல்டு அப்படிங்கிறது ஒன்லி கோல்டு மட்டும் இருக்காது, காப்பரும் அது கூட சேர்ந்து தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து சாலிட் இன் சாலிடுக்கு. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஸிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது? ஓகேங்களா? அப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய சொல்யூஷன். ஓகேங்களா? அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும், கான்சன்ட்ரேஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் ஐட்டம் ஆயின்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு நிறைய ஆயின்மெண்ட் எடுத்து பாருங்கள். சரிங்களா? பின்னாடி நமக்கு கான்சன்ட்ரேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மவுத் வாஷ், டூத் பேஸ்ட்டு, ஆயின்மெண்ட்டு, ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன், ஹவுஸ் ஹோல்டு டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும்.
அந்த கான்சன்ட்ரேஷனை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, எப்படி கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மவுத் வாஷ் சொல்யூஷன் இதில் வந்து 0.2% குளோரோஹெக்சிடின் குளுக்கோனேட் இருக்குது அப்படிங்கிறாங்க. குளோரோஹெக்சிடின் மவுத் வாஷ் சொல்யூஷன் கண்டைன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், W/V அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. சரிங்களா, ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷனுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் பை வேல்யூம், வெயிட் மாஸ் பை வேல்யூம், அதில் 0.2%. இப்போ ஆயின்மெண்ட் மெடிக்கல் ஐட்டம் எல்லாம் பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுற நம்ம டைட்ரேஷனில் எல்லாமே மோல் கான்செப்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நிறைய நார்மல் சொல்யூஷன், நார்மல் இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இப்போ கேஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் மோல் ஃப்ராக்ஷனாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ்க்கு, சரியா, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன், இதில் எல்லாமே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். ட்ரைட்ரேஷன் அதாவது சரிங்களா, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், இந்த மாதிரி நியூட்ரலைசேஷன் ட்ரைட்ரேஷன் எல்லாமே நார்மாலிட்டியை யூஸ் பண்ணுறோம். இதெல்லாமே அதனுடைய கான்சன்ட்ரேஷன் டேர்ம். ஓகேங்களா, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல TDS ஆஃப் வாட்டர் அப்படின்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிடு. அப்போ டோட்டலாக எவ்வளோ டிசால்வ் ஆகிருக்கு அந்த சாலிடு, அதுதான் TDS. அது எப்படி சொல்லுவாங்க, பார்ட்ஸ் பர் மில்லியன். சரிங்களா, அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் பர் மில்லியன். சரிங்களா, அப்போ ரொம்ப வெரி ஸ்மால், சரிங்களா, கான்சன்ட்ரேஷன் ரொம்ப லோவாக இருக்கும். சரிங்களா, அதுதான் பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அதை பேஸ் பண்ணி இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்ன அப்படின்னா மோலாரிட்டி. மோலாலிட்டி ரெண்டு இருக்குது. இங்கே நம்ம பார்க்க போகிறது மோலாலிட்டி. மோலாலிட்டி அப்படின்னா என்ன சிம்பிள்னா M, ஸ்மால் m. சரிங்களா, இதிலிருந்து இண்டிவிஜுவலாக நமக்கு என்ன சம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. சரிங்களா, டெஃபினேஷனாக 2 மார்க்லேயே கேட்பாங்க இந்த டேபிள் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. அப்போ மோலாலிட்டினா ஸ்மால் m. சரி, எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் சால்வெண்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து டிசால்வ் ஆகிருக்கு, அதுதான் மோலாலிட்டி. 1 கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து டிசால்வ் ஆகிருக்கு, அதுதான் மோலாலிட்டி, ஸ்மால் m. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மோலாலிட்டி ஆஃப் ஏ சொல்யூஷன் கண்டெய்னிங் 45 கிராம் ஆஃப் குளுக்கோஸ். சரிங்களா, மோலாலிட்டி ஆஃப் சொல்யூஷன் கண்டெய்னிங், இந்த சொல்யூஷனில் நமக்கு 45 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் டிசால்வ் இன் 2 கிலோகிராம் ஆஃப் வாட்டர். சரி, இதுக்கு நம்ம மோலாலிட்டி நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். சரிங்களா, ரொம்ப சிம்பிள். எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கிராம், எவ்வளோ கிலோகிராம் ஆஃப் வாட்டர், 2 கிலோகிராம் ஆஃப் வாட்டர். சரிங்களா, இந்த மாதிரி இருக்க 45 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் வந்து 2 கிலோகிராம் ஆஃப் வாட்டரில் கரைஞ்சிருக்கு. அந்த சொல்யூஷனோட அந்த கரைசலோட மோலாலிட்டியை கால்குலேட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா மோலாலிட்டினா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்ட்டாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ், மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ், மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ஆல்ரெடி நம்ம கெமிக்கல் கால்குலேஷன்லேயே நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2. அப்போ நம்பர் ஆஃப் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ், மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 45. மோலார் மாஸ் எந்த காம்பவுண்டுக்கு மோலார் மாஸ், குளுக்கோஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, அதனுடைய மோலார் மாஸ் 180. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.125 என்ன கேட்டிருக்காங்க, மோலாலிட்டி. அதனால் சிம்பிள் வந்து நம்ம ஸ்மால் லெட்டர் m மென்ஷன் பண்ணணும். ஓகேவா. செகண்டு மோலாரிட்டி. மோலாரிட்டி அப்படின்னா கேப்சியம். ஓகேங்களா. அப்போ கேப்சியம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் எதில் எடுத்திருக்காங்க, இன் லிட்டரில் எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம சொல்லலாம் 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து டிசால்வ் ஆகிருக்கு, அதுதான் என்ன மோலாரிட்டி. ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி சம் பார்க்கலாம்.
5.845 gram of sodium chloride is dissolved in water. என்ன பண்ணுறோம், வாட்டரில் இவ்வளோ கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்கோம். and the solution was made up to 500 ml using standard flask. இவ்வளோ கிராம் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதில் 5.845 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு எடுத்துகிட்டு வாட்டரை ஃபில் பண்ணி என்ன பண்ணுறேன், நம்ம டிசால்வ் பண்ணுறேன், கரைச்ச வாட்டி இந்த சொல்யூஷனை எந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம 500 ml வேணுமா, 1000 ml வேணுமா, 1 லிட்டர் வேணுமா, 2 லிட்டரா, 3 லிட்டரா, 4 லிட்டரா, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம மேடப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த 5.85 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு இனிஷியலாக எடுத்துகிட்டு வாட்டரை ஃபில் பண்ணி, சரிங்களா, எவ்வளோ எம்எல் நமக்கு தேவை, 500 ml தேவை, நல்லா 500 mlக்கு நல்லா என்ன பண்ணியிருக்காங்க, ஷேக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இதுதான் என்னது ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க்கு. ஓகேங்களா, அப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் த சொல்யூஷன் இன் மோலாரிட்டி, அதனுடைய ஸ்ட்ரென்த் எதில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோலாரிட்டி. அப்போ ஃபார்முலா மோலாரிட்டி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். ஆல்ரெடி மோலாரிட்டியில் என்ன பார்த்தோமோ அதே தான், ஜஸ்ட் என்ன மட்டும் சேஞ்ச் ஆகுது, அங்கே சால்வெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், சொல்யூஷனை யூஸ் பண்ணுறோம். கீழே மாஸ் ஆஃப் த சால்வெண்ட், இங்கே வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். ஓகேங்களா, அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். சரிங்களா, மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ். மாஸ் நமக்கு தெரியும், given மாஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னாவே நமக்கு தெரியும், மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். மாஸ் தெரியும், given மாஸ் 5.845. ஓகேங்களா, டிவைடட் பை மோலார் மாஸ் எந்த காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, சோடியம் குளோரைடு, அதுக்கு 58.45. சரிங்களா, கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லிட்டருன்ட்டாங்க, ஆனால் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, எம்எல்ல. சரி, எம்எல் 500 ml லிட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 10⁻³ அப்போ 0.5ன்னு கிடைக்குது. லிட்டருக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன், அதனால தான் 500 எதுக்கு இல்லை, இங்கே எப்படி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், 0.5 கேன்சல் பண்ணால் 0.2. சரிங்களா, கேப்சியம் மோலாரிட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் நார்மாலிட்டி. நார்மாலிட்டி அப்படின்னா கேப்சியன். ஓகேங்களா, அப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சொல்யூட் நார்மாலிட்டி. அடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம கான்சன்ட்ரேஷன் டேர்மை யூஸ் பண்ணுறோம், அதுதான் இங்கே பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, லெபார்ட்டரிலாம் மோஸ்ட்டாக மோலாரிட்டி மோலாலிட்டி, சரிங்களா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மாலிட்டியும் கூட நம்ம டைட்ரேஷனில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், நார்மாலிட்டினா என்ன, நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். அங்கே மோலாரிட்டியில் என்ன பார்த்தோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பார்த்தோம், ஆனால் இங்கே நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட். அங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ், இங்கே கிராம் ஈக்குவலண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க, அதுக்கு அந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, பாருங்கள் சம் பாருங்கள், 3.15 கிராம் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் டைஹைட்ரேட். ஆக்சாலிக் ஆசிட் டைஹைட்ரேட் ஃபார்முலா பாருங்கள், ஆக்சாலிக் ஆசிட் COOH ட்வைஸ், டைஹைட்ரேட்னா 2H2O. சரிங்களா, வாட்டரில் டிசால்வ் பண்ணுறாங்க. சரிங்களா, அந்த சொல்யூஷன் இங்கே எந்த அளவுக்கு மேக்கப் பண்ணியிருக்காங்க, 200 ml யூஸிங் ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி நம்ம 100 mlக்கு நம்ம மேக்கப் பண்ணிட்டோம். த ஸ்ட்ரென்த் ஆஃப் சொல்யூஷன் நார்மாலிட்டியில் கேட்குறாங்க, ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, நார்மாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம் ஈக்குவலண்ட்டாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கெமிக்கல் கால்குலேஷனில் ஸ்டடி பண்ணியிருக்கோம். மாஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் டிவைடட் பை ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிடோட மாஸ் கிவன் மாஸ் எவ்வளவு, 3.15. ஆக்சாலிக் ஆசிடோட ஈக்குவலன்ட் மாஸ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் மாஸ், இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஈக்குவலன்ட் மாஸ்க்கு ஃபார்முலா மோலார் மாஸ் டிவைடட் பை பெசிசிட்டி. சரிங்களா, இப்போ மோலார் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126 டிவைடட் பை பெசிசிட்டி அப்படின்னா எத்தனை, அசிடிட்டி அப்படின்னா எத்தனை OH ரீப்ளேஸ் பண்ண முடியும், பெசிட்டி அப்படின்னா எத்தனை H+ நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிடில் 2 H இருக்குது, அதனால் டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் 63. அந்த 63 தான் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன். சரிங்களா, இங்கே என்ன 100 ml அப்படிங்கிறது 0.1 லிட்டருக்கு ஈக்குவல். சரிங்க, அதனால் 0.1 அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, நார்மாலிட்டினால ஆன்சரை 0.5 நார்மாலிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபார்மாலிட்டி. சரிங்களா, ஃபார்மாலிட்டினா என்ன, நம்பர் ஆஃப்
ஃபார்முலா வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். சரிங்க, அப்போ 1 லிட்டர் சொல்யூஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபார்முலா வெயிட் சொல்யூட் வந்து டிசால்வ் ஆயிருக்கு. சரிங்களா, பாருங்கள் 5.85 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர். சரி, அந்த சொல்யூஷன் எதுக்கு மேடப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 mlக்கு ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் வச்சு. அப்போ இதனுடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் சொல்யூஷன் எதில் கேட்குறாங்க? ஃபார்மாலிட்டியில் கேட்குறாங்க. அப்போ ஃபார்மாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஃபார்முலா வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன். சரிங்களா, இங்கே பாருங்கள் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபார்முலா வெயிட் ஆஃப் சொல்யூட் நமக்கு 5.85 டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் 500ன்ட்டாங்க. இப்போ 500 அப்படின்னா எம்எல்ல கொடுத்துருக்காங்க. இப்போ 0.5 லிட்டர். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நியூவாக ஒரு ஃபார்முலா. இப்போ நம்பர் ஆஃப் ஃபார்முலா வெயிட் ஆஃப் சொல்யூட் அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி சொல்யூட்டோட வெயிட்டு கிவன் வெயிட் டிவைடட் பை ஃபார்முலா வெயிட் டிவைடட் பை ஃபார்முலா வெயிட். இப்போ நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபார்முலா வெயிட்டுக்கு தான் நம்ம பார்த்தோம். சொல்யூட்டோட வெயிட்டு டிவைடட் பை ஃபார்முலா வெயிட்டு, ஃபார்முலாவோட வெயிட்டு என்ன ஃபார்முலா? சோடியம் குளோரைட் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஃபார்முலா வெயிட் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன். சரிங்களா, அப்போ சொல்யூட்டோட வெயிட் வந்து 5.85, ஃபார்முலா வெயிட்டு நமக்கு கீழே வந்துடுது. ஓகேங்களா, அதுதான் 58.5 × 0.5 லிட்டர். கேன்சல் பண்ணால் 0.2 F. ஓகே, நெக்ஸ்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ காம்பவுண்ட். ஆல்ரெடி கேசியஸ் ஸ்டேட்லேயே நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். மோல் ஃப்ராக்ஷனோட சிம்பிள் எக்ஸ். அப்போ என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்போனன்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல் த காம்போனன்ட் ப்ரெசன்ட் இன் சொல்யூஷன். இப்போ பாருங்கள் சிம்பிள் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பீக்கரில் சால்வெண்ட் எடுத்துட்டேன். சரிங்களா, இதில் சுகர் இருக்குது ப்ளஸ் சால்ட் இருக்குது, சோடியம் குளோரைட். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ், இந்த காம்பவுண்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ஆல் த காம்பவுண்ட் ப்ரெசன்ட் இன் இந்த சொல்யூஷனில் என்னென்ன காம்பவுண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதோட சேர்த்து டிவைடட் பை. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் 0.5 mole ஆஃப் எத்தனால் இஸ் மிக்ஸ்டு வித் 1.5 mole ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, அப்போ 0.5 mole ஆஃப் எத்தனால் எதோட மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 mole ஆஃப் வாட்டர் கூட. அப்போ அதுக்கு நம்ம மோல் ஃப்ராக்ஷன் கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த மோல் ஃப்ராக்ஷன் எல்லாமே எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம்? பார்ஷியல் ப்ரெஷர், வேப்பர் ப்ரெஷர், இந்த மாதிரி இருக்கிற இடத்துலாமே இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் இண்டிவிஜுவல் என்னென்ன மிக்ஸ் ஆகிருக்கிறதுல எத்தனால் இருக்குது, வாட்டர் இருக்குது. அப்போ எத்தனாலோட நம்பர் ஆஃப் மோல்ஸு அவங்களே கொடுத்துருங்க 0.5 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் அண்டு வாட்டர். ஏன்னா 2 இருக்குது அதனுடைய டோட்டல். அப்போ ஆட் பண்ணால் 0.25. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர். இப்போ எத்தனால் கால்குலேட் பண்ணோம், அடுத்து வாட்டருக்கு. அப்போ ஃபார்முலா எப்படி வரும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எத்தனால் அண்ட் வாட்டர். இது சேமாக தான் இருக்கும். சரிங்களா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் 1.5 கேன்சல் பண்ணால் 0.75. ஓகேங்களா, இந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த மாதிரி மெத்தட்லேயும் கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா இந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எத்தனால் ஈக்குவல் டு 1. இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டரை நான் அந்த பக்கம் வச்சுட்டு, சரிங்களா, அந்த எத்தனால் இந்த சைடு கொண்டு போகும்போது 1 - மோல் ஃப்ராக்ஷன் எத்தனால். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எத்தனால் எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்? 0.25. இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ இந்த மாதிரி மெத்தட்லேயும் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஃபார்முலா தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரிங்களா, இது வந்து எத்தனால், வாட்டர் அப்படிங்கிறது பீன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், அவ்வளோதான் சிம்பிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W/Wல எடுத்துக்கிறாங்க, மாஸ் பை மாஸ். அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? மாஸ் பர்சன்டேஜ் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஆயின்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. சரியா, டேப்லெட்டில் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ எந்தெந்த கான்சன்ட்ரேஷன் அதோடைய கான்சன்ட்ரேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, மாஸ் ஆஃப் சொல்யூட் இன் கிராம் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன் கிராம். ரெண்டுமே எதில் எடுத்துக்கிறாங்க? மாஸில் எடுத்துக்கிறாங்க, வெயிட்டில். ஓகேங்களா, மாஸ் பை மாஸ்.
இன்ட்டு 100 பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100 பாருங்கள் நியோமைசின் aminoglycoside antibiotic cream contains 300 milligram of neomycin sulfate the active ingredient சரிங்களா இன் 30 கிராம் ஆஃப் ஆயின்மெண்ட் பேஸ் எந்த பேஸில் எடுத்துக்கிறாங்க 30 கிராம் ஆஃப் ஆயின்மெண்ட் பேஸில் எடுத்துக்கிறாங்க அப்போ இந்த நியோமைசினோட மாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்போ மாஸ் ஆஃப் த நியோமைசின் சல்ஃபேட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்போ சொல்யூட் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியோமைசின் சல்ஃபேட் தான் சரிங்களா மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து மாஸ் அப்படிங்கிறது கிராமில் இங்கே வந்து நமக்கு நியோமைசின் சல்ஃபேட் வந்து 300 மில்லிகிராம்லேருந்து கிராம் கன்வெர்ட் பண்ணால் 0.3 கிராம்னு வருது டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன் கிராம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 கிராமில் இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1% கிடைக்குது அப்போ அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது 1% இருக்குது சரிங்களா அப்போ நியோமைசின் அமினோக்ளைகோசைடு அப்படிங்கிற ஒரு ஆன்டி பயோட்டிக் க்ரீமு சரிங்களா அதில் 30 கிராம் அப்படிங்கிற ஆயின்மெண்ட் பேஸில் எடுத்துக்கிறாங்க சரிங்க அதில் வந்து 300 மில்லிகிராம் தான் நியோமைசின் சல்ஃபேட்டோட ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது சரிங்களா அந்த நியோமைசினோட மாஸ் கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது 1% இருக்குது நெக்ஸ்ட்டு வேல்யூம் பர்சன்டேஜ் V/V வேல்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னா வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் எம்எல் வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் எம்எல் இன்ட்டு 100 சரிங்களா சொல்யூட் பாருங்கள் 50 ml ஆஃப் டெச்சர் ஆஃப் பென்சோயின் அண்ட் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் கண்டைன்ஸ் 50 ml ஆஃப் டிஞ்சரில் இந்த பென்சோயின் டிஞ்சரில் சரிங்களா 10 ml ஆஃப் பென்சோயின் இருக்குது அப்போ அதனுடைய வேல்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சோயினோட வேல்யூம் பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்போ வேல்யூம் ஆஃப் பென்சோயின் அதான் சொல்யூட் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் சரிங்களா அப்போ சொல்யூட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ml எல்லாமே எம்எல் தான் அதனால் எம்எல் சம்மில் கொடுத்துருக்காங்க அதே எம்எல் பேஸில் எடுத்துக்கிட்டோம் டிவைடட் பை 50 சொல்யூஷன் என்னது 50 ml கேன்சல் பண்ணால் 20% V/V கிடைக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மாஸ் பை வேல்யூம் நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் பை வேல்யூம் பர்சன்டேஜ் ஓகேங்களா அப்போ மாஸ் பை வேல்யூம் மாஸ் வெயிட்டு டிவைடட் பை V மாஸ் ஆஃப் த சொல்யூட் கிராமில் எடுத்துக்கிறோம் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் எம்எல்ல எடுத்துக்கிறாங்க பாருங்கள் 60 ml ஆஃப் பாராசிட்டமல் பீடியாட்ரிக் ஓரல் சஸ்பென்ஷன் கண்டைன்ஸ் சரிங்களா அதாவது நம்ம வாய் வழியாக எடுத்துக்கக்கூடியது 3 கிராம் ஆஃப் பாராசிட்டமல் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பாராசிட்டமல் அதாவது 60 ml ஆஃப் பாராசிட்டமல் நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்னது வாய் வழியாக அந்த சொல்யூஷன் எடுத்துக்குவோம் சரிங்களா 3 கிராம் ஆஃப் பாராசிட்டமல் இருக்குது அதில் 60 ml 3 கிராம் ஆஃப் பாராசிட்டமல் இருக்குது ஓகேங்களா அப்போ பாராசிட்டமலோட மாஸ் பை வேல்யூம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ மாஸ் ஆஃப் பாராசிட்டமல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிவைடட் பை வேல்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60 ml ஓகேங்களா எம்எல் தான் அதனால் எம்எல் இருக்கிறது அப்படியே எடுத்துக்கணும் இன்ட்டு 100 போடும்போது 5% மாஸ் பை வேல்யூம் எவ்வளோ இருக்குது 5% நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்ட்ஸ் பர் மில்லியன் ppm பார்ட்ஸ் பர் மில்லியன் சரிங்களா நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் த காம்போனன்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஆல் காம்போனன்ட் இன் 10⁶ அப்போ ரொம்ப என்ன ஆகும் ரொம்ப லோவாக என்னுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ஓகேங்களா அப்போ இதுக்கு பாருங்கள் 50 ml ஆஃப் டேப் வாட்டரில் சரிங்களா 20 மில்லிகிராம் ஆஃப் சாலிட் வந்து டிசால்வ் ஆகிருக்கு அதில் டோட்டல் டிசால்வ்டு சாலிட் வேல்யூம் எதில் கேட்குறாங்க ppmல கேட்குறாங்க TDSனால் என்ன டோட்டல் டிசால்வ்டு சாலிட் மாஸ் ஆஃப் த டிசால்வ்டு சாலிட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த வாட்டர் சரியா மாஸ் ஆஃப் த டிசால்வ்டு சாலிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 மில்லிகிராம் இன்ட்டு கிராம் அப்படிங்கும்போது 10⁻³ டிவைடட் பை 50 கிராம் இன்ட்டு 10⁶ கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 ppm பார்ட்ஸ் பர் மில்லியன் கிடைக்குது ஓகே அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம என்னென்ன எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அப்போ கான்சன்ட்ரேஷன் டேர்ம் சரி லெபார்ட்டரியில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் மோல்ஸ் பேஸ் பண்ணி டைட்ரேஷன்லேயும் நார்மாலிட்டி யூஸ் பண்ணுறோம் ஆயின்மெண்ட்டில் எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறோம் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ அதெல்லாமே என்ன மாதிரி பேஸில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இந்த டேபிளேஷனில் நம்ம பார்த்தோம் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான்
லெபார்ட்டரியில் நம்ம டைட்ரேஷன் பண்ணுவோம் EDTA பேஸ் பண்ணி மெட்டல் அயன்ஸ்க்கும் EDTA இருக்கும். அதில் மோல் 1:1 மோல் ரேஷியோவில் மோலார் சொல்யூஷனில் நம்ம டைட்ரேஷனில் யூஸ் பண்ணுறாங்க மோல் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ரிடாக்ட் டைட்ரேஷன், நியூட்ரலைசேஷன், இதில் டைட்ரேஷனில் எல்லாமே நார்மாலிட்டி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸில் அடுத்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷனில் இந்த மோல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் எல்லாமே எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயின்மெண்ட்டு இதில் எல்லாமே இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ppmனா நம்ம தெரியும், ஸ்மால் அமௌண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசால்வ் ஆகிருக்கும். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து டிசால்வ் ஆகிருக்கும் சொல்யூஷனில். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஆல்ரெடி நம்ம ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் வச்சு சொல்யூஷனை வந்து மேக்கப் பண்ணியிருப்போம். எப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இனிஷியலாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்ட் எடுத்துகிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கிராமில் சால்ட் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் வச்சு, ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் எப்படி இருக்கணும்னு சொன்னோம். ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் வச்சு நான் என்ன பண்ணுறேன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிட்டு, ஓகேங்களா, நமக்கு எவ்வளோ ml தேவை, 500 ml 1 லிட்டரா 2 லிட்டரா 3 லிட்டரா, அது வரைக்கும் என்ன பண்ணலாம் சொல்யூஷனை மேக்கப் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. அப்போ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி கரைச்சிட்டோம் பார்த்தீங்களா. அந்த சொல்யூஷன் சரிங்களா, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். ஒர்க்கிங் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நம்ம 500 ml 1000 ml சரிங்களா 2 லிட்டர் 3 லிட்டர்னு மேக்கப் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அந்த சொல்யூஷனுக்கு தான் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் சொல்யூஷன். ஒர்க்கிங் சொல்யூஷன். இப்போ 2 சொல்யூஷன் தான் பார்க்க, ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன், ஒர்க்கிங் சொல்யூஷன். ஸ்டாண்டர்டாக எடுத்துகிட்டு மேக்கப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஓகேங்களா, அதிலிருந்து நமக்கு தேவையான அளவை எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, லெபார்ட்டரியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனுக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ். சரிங்களா. ஸ்டாண்டர்டாக இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணேன் ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்கில் ஒரு பர்டிகுலர் கிராம் ஆஃப் சொல்யூட்டை நான் எடுத்துகிட்டு வாட்டர் ஆட் பண்ணி சரிங்களா. இப்போ இந்த வாட்டர் ஆட் பண்ணால் எது வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணணும்னு நமக்கு டவுட் இருக்கும். இப்போ இந்த ஃப்ளாஸ்க்லேயே மார்க் பண்ணியிருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி மார்க் இருக்கும். அது வரைக்கும் நான் மேக் பண்ணிவிட்டு மேலே லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா என்ன பண்ணுறேன் ஷேக் பண்ணுறேன். நல்லா சாய்ச்சி வச்சுட்டு என்ன பண்ணணும் ஸ்லாண்டிங் பொசிஷனை நல்லா என்ன பண்ணணும் ஷேக் பண்ணணும். அப்போ ஷேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை மார்க் பண்ணி வச்சுருக்க வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த சொல்யூஷன்லேருந்து நான் எடுத்து நான் ஒர்க் பண்ணுறேன். அடிச்சுனா நான் என்ன பண்ணுறேன் நான் ஒர்க் பண்ணுறேன், சொல்யூஷனை நான் மேக்கப் பண்ணுறேன். சரி, அந்த சொல்யூஷனுக்கு தான் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட். அந்த சொல்யூஷன் நேம் என்ன ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா. இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் சொல்யூஷனுக்கும் ஃபைனல் வேல்யூமுக்கும் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSVS = CWVW. பாருங்கள், இந்த CSVSனா என்ன, CWVWனா என்ன. CSVSனா கான்சன்ட்ரேஷன் அண்ட் த வேல்யூம் ஆஃப் ஸ்டாக் சொல்யூஷன். CWVWனா என்ன, கான்சன்ட்ரேஷன் and the volume of the working standard. W அப்படின்னா working standard, CSVS அப்படின்னா standard solution, stock solution. நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் ஸ்டாண்டர்டாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு. அதிலிருந்து நான் சொல்யூஷன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன் வெளியே எடுத்து என்ன பண்ணுறேன் நான் ஒர்க் பண்ணுறேன். அதை எடுத்து நான் ஒர்க் பண்ணுறேன். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டாண்டர்டு. இப்போ இதனுடைய அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சொல்யூட் எடுத்துகிட்டு நம்ம நிறைய சொல்யூட் வெயிட் எடுத்துகிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் இருக்கும் அதில். சரிங்க. அதனால் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணும்போது எரர் வந்து மினிமைஸ்ட் ஆகுது. செகண்டு பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் சரிங்களா. ஸ்டாக் சொல்யூஷன், அதாவது ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனும் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்டும் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். அப்போ எது வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சொல்யூஷன் தான் மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் ஆர் மோர் ஸ்டேபிள் அண்ட் ஆர் லெஸ் லைக்லி டு சப்போர்ட் மைக்ரோபியல் க்ரோத்
தென் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் யூஸ்ட் இன் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சொல்யூஷன், ஒர்க்கிங் சொல்யூஷன். கான்சன்ட்ரேஷன் எதில் அதிகமாக இருக்கும்? கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுல நமக்கு எப்படி இருக்குன்னா ஸ்டேபிளாக இருக்குங்கிறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற நம்ம ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் மாதிரி இல்லாமல் அது வந்து என்ன ஆகுது, மைக்ரோபியல் க்ரோத்துக்கு நம்ம ஸ்மால் அமௌண்ட் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸராக தான் சப்போர்ட் பண்ணுதுங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறோம். இதில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வெயிட் எடுத்து ஒரு சால்ட் ஆட் பண்ணி நம்ம மார்க் பண்ண அளவுக்கு நான் இந்த வாட்டரை ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி ஸ்லாண்டிக் பொசிஷனில் ஷேக் பண்ணி சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா? நான் இதிலிருந்து சரிங்களா, இதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்யூஷன் எடுத்துகிட்டு இன்னும் தனியாக என்ன பண்ணுறேன், இன்னும் மேக்கப் பண்ணுறேன். 500 ml சரிங்களா, 1000 ml, 2 லிட்டர், 3 லிட்டர் இதிலிருந்து எடுத்து நான் என்ன மேக்கப் பண்ணுறேன், இந்த சொல்யூஷன்லேருந்து எடுத்து மேக்கப் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒர்க்கிங் சொல்யூஷன். சரிங்களா? அப்போ கான்சன்ட்ரேஷன் எதில் அதிகமாக இருக்கும்? ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனில் தான் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும். அப்போ அந்த மைக்ரோபியலில் எங்கே வந்து இந்த நுண்ணுயிரெல்லாம் எங்கே அதிகமாக வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் எங்கே கம்மியாக இருக்கும் அங்கே தான் வளரும். அப்போ கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்க ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன், ஸ்டாக் சொல்யூஷனில் மைக்ரோபியல் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறாங்க. இது எல்லாமே என்னது, அதனுடைய அட்வான்டேஜஸ். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் சொல்யூஷனில் வாட்டர் ஆட் பண்ணி நிறைய என்ன பண்ணுறேன், டைல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்ண கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? அப்போ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால தான் எது ஸ்டேபிள் கான்சன்ட்ரேஷனில், ஸ்டாக் சொல்யூஷன். ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஸ்டேபிள். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி சம்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் வேல்யூம் ஆஃப் 4 molarity HCl and 2 molarity HCl should be mixed to get 500 ml of 2.m HCl. அதாவது 500 ml 2.5 molarity HCl நம்ம கிடைக்கிறதுக்கு என்னென்ன ஆட் பண்ணுறோம், 4 molarity HCl-ம் 2 molarity HCl-ம் மிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? வேல்யூம் ஆஃப் 4 molarity HCl கிடைக்கிறதுக்கு சரிங்களா, வேல்யூம் ஆஃப் 4 molarity HCl required to prepare 500 ml of 2.5 molarity HCl. சரிங்களா? நமக்கு தெரியாது, அதனால் XMLனு வச்சுட்டோம். சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 500 ml ஆஃப் 2.5 molarity HCl ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சரிங்களா, தயாரிக்க நமக்கு 4 molarity HCl கன அளவு என்ன அப்படின்னு பார்த்தா தெரியாது, XMLனு வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரிக்வயர்ட் வேல்யூம் ஆஃப் 2 molarity of HCl. 2 molarity of HCl தேவைப்படுறதுக்கு அதனுடைய கன அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. இப்போ எப்படி வச்சுக்கலாம், இதை எக்ஸ்ன்னு வச்சாச்சு. அப்போ இந்த 4 molarity HCl-க்கு எக்ஸ்எல், இந்த எக்ஸை நான் 500லேருந்து நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கிறது தான் 2 molarity of HCl-ஆக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஃபார்முலா நமக்கு தெரியும், C1V1 + C2V2 = C3V3. இந்த இடத்துல நமக்கு 4 molarity, 2 molarity, 2.5 molarity 3 இது கொடுத்துருக்காங்க. அதனால் C1V1, C2V2, C3V3. C1 பாருங்கள் நமக்கு 4x. நெக்ஸ்ட்டு V1 அப்படின்னு எடுத்துக்கும் போது வேல்யூம் பாருங்கள், வேல்யூம் V1ல் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 500 - x 2 molarity. 4 molarityக்கு நேராக என்ன இருக்குது, x இருக்குது. என்ன x, 4x. ஓகேங்களா? V1க்கு எவ்வளோ இருக்குது, 2 × 500 - x. இந்த இது வந்து இதனுடைய கான்சன்ட்ரேஷன். இது C1. ஓகேங்களா? வேல்யூம் இது வந்து என்னது, V1. நெக்ஸ்ட்டு C2. சரி, இது வந்து C1. அப்போ C1 அப்படின்னு பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன் 4 molarity HCl எவ்வளோ தேவைப்படுற வேல்யூம் தான் இது x V1. சரிங்களா? அப்போ C1 V1, C1 4, V1 x, அதனால் 4xன்னு எடுத்துட்டாங்க. ப்ளஸ்ஸு C2 பாருங்கள், C2ங்கிறது இது 2ஓட கான்சன்ட்ரேஷன் 2 molarity 2.
சரிங்களா. V2 எவ்வளோ எடுத்திருக்காங்க, V2ங்கிறது இது 500 மைனஸ் எக்ஸ். C3 V3 எடுத்துக்கும் போது என்ன எவ்வளோ கிடைக்குது, 2.5 மோலாரிட்டி HCl, இது C3. V3 பாருங்கள் எவ்வளோ வேல்யூ, 500 ml அப்ளை பண்ணிட்டோம். இதை எடுத்துக்கும் போது 4x 500 × 2 1000 மைனஸ் 2x உள்ளே கொண்டு போங்க, மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 1250 கிடைக்குது. சரிங்களா. இப்போ இந்த 4x மைனஸ் 2x கிடைக்குது ஈக்குவல் டு 1250. இந்த ப்ளஸ் 1000 போது மைனஸ் 1000 நமக்கு என்ன கிடைக்குது, 2x இதை மைனஸ் பண்ணோம் 250 கிடைக்குது 2x. இப்போ x இந்த பக்கம் வச்சுட்டு 2 அந்த கொண்டு வந்துடுறேன். 250 டிவைடட் பை 2 125 ml. அப்போ எக்ஸோட வேல்யூ 125 ml. சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு V1 கிடச்சிருச்சு, V1 எக்ஸுக்கு கிடச்சிச்சு. அப்போ V2 என்ன பண்ணலாம், 500 இந்த மைனஸ் எக்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அது இங்கே அப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோம்னா நமக்கு V2 கிடச்சிரும். அப்போ வேல்யூம் ஆஃப் 4 மோலாரிட்டி HCl எவ்வளோ தேவைப்படுது, 125 ml. வேல்யூம் ஆஃப் 2 மோலாரிட்டி HCl எவ்வளோ தேவைப்படுது, 375 ml. ஓகேங்களா. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு என்னவா ப்ரொடியூஸ் பண்ணுது, 500 ml கிடைக்குது. ஓகே. அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். ஸோ என்னென்ன இருக்குது, மோல் ஃப்ராக்ஷன், ஃபார்மாலிட்டி, மோலாரிட்டி, நார்மாலிட்டி. இப்போ சொல்யூஷன்னா என்ன, சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் ரெண்டுமே சேர்ந்தது தான். அப்போ எந்தெந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனா என்ன, ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்னா என்ன, அதை பேஸ் பண்ணி அதனுடைய அட்வான்டேஜஸ், இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். சரிங்களா. இதுவும் 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனா என்ன, ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்னா என்ன. சரிங்களா. இனிஷியலாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்ட்டை வெயிட் எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்ட் ஃப்ளாஸ்கில் போட்டு அதை அந்த ஃப்ளாஸ்கில் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க் வரைக்குமே வாட்டரை ஃபில் பண்ணி ஸ்டாண்டிங்கில் வச்சுட்டு ஷேக் பண்ணிக்கிட்டு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுதான் என்னது ஸ்டாக் சொல்யூஷனும் சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனும் சொல்லுவோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷனை எடுத்து நமக்கு தேவையான அளவு இன்னும் ஃபர்தராக டைலூட் பண்ணி மேக்கப் பண்ணுறோம். அது ஒர்க்கிங் சொல்யூஷன். ஓகேங்களா. அதில் அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்தோம், அதை பேஸ் பண்ணி சம்மு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் நிறைய எவால்வேட் சம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இதனுடைய கண்டினியூ டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.